மலையா ஓடுறத பார்க்குறோம். ஒரு மனுஷனை ஆண்டவர் தேடி போய் அபிஷேகிக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு காரியம் இருக்கு. அந்த மனுஷனை அவர் பின்னாடி சுத்த வைக்கிறதுக்காக அப்ப சுத்துறாரு. எப்படி தாவீது ஆண்டவர் பின்னாடியே போறாரோ அது போல ஒரு சிரமம் பார்க்காம, எனக்கு வயசாயிடுச்சுன்னு பார்க்காம, தன்னுடைய பலவீனத்தை பார்க்காம மலை மேல ஏறி போறாருன்னா அது ஆண்டவர் மேல இருக்கிற தாகமும் வாஞ்சையும் அன்புனாலதான் மோசேனால அவ்வளோ தூரமா அவ்வளோ பெரிய மலையை ஏறி போக முடிஞ்சது. அவளுடைய திட்டங்களையும் தரிசனங்களையும் அவர் உணர்ந்தவரா இருக்கிறார். என்னை ஆண்டவர் தேடி வந்து என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாருன்னா அதற்கான காரணம் இதுதான். இதற்கான காரணம் அது என் மேல இருக்கிற திட்டங்களும் தரிசனங்களும் நான் உடைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் அதை உணர்ந்தவராக இருந்ததுனால அவர் மலையின் மேல போய் அந்த மலையினுடைய அபிஷேகத்தை வாங்கி கொண்டதை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். நம்ம அபிஷேகம் அப்படின்னா என்ன நினைக்கிறோம் பார்த்தீங்கன்னா, உலக காரியங்களினால நம்ம பிரகாசிக்கிறது, ஷைன் ஆகுறது நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த அபிஷேகம் அதற்காக கிடையாது. நம்ம உலகத்தில் ஷைன் ஆகிறதுக்கு, பிரகாசிக்கிறதுக்கு தான் நமக்கு அபிஷேகமோ தவிர உலக காரியங்களினால நம்ம பிரகாசிக்கிறதுனால அது என்னுடைய அபிஷேகம்னு சொல்லி உலக காரியங்களோட இந்த அபிஷேகத்தை நாம் கம்பேர் பண்ணிடக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 17:6 நம்ம பார்க்கும் பொழுது இதுல பாருங்க, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டாங்க. அப்போ இந்த அபிஷேகம் யாரை தேடி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்களை தேடி போகுது. இந்த அபிஷேகம் நிறைய பேர், நிறைய தேவ மனிதர்களை தேடி போய் நிறைய பேர் அவங்களுடைய ஆண்டவருடைய திட்டங்களையும் தரிசனங்களையும் நிறைவேற்றி அவங்க மரித்தவர்கள் அநேக பேர் இருக்கிறாங்க. தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தினவங்க இருக்கிறாங்க. இயேசு யார் என்பதை வெளிப்படுத்தினவங்க இருக்கிறாங்க. அநேக தேவ மனிதர்கள்